இன்றைக்கு காலையில எழும்பும் போதே மைண்டுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல, இன்றைக்கு ஜிம்முக்கு போகணுமா இல்ல வேணாமாண்டு. அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம லோகியான ஸ்டைல்ல சொல்ல போனா இன்றைக்கு தொடக்கறினால். அது இப்ப இல்ல, ஜிம்முக்கு போன ஸ்டார்ட்ல இருந்தே தொடக்கறினாலண்டா ஒரு அலர்ஜி இருந்தாலும் முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுல. அதனாலேயே காலையில சுறுசுறுப்பா எழும்பி, சுறுசுறுப்பான சொல்ல முடியாது, எழும்பி ப்ரோ கூட ஊர்க்கதை பேசிட்டு டீயை குடிச்சிட்டு பயிற்சி கூடத்துக்கு சென்று விட்டேன். இன்றைக்கு தொடக்கறினால முன்னிட்டு ஜிம்ல ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. அப்பதான் தெரிஞ்சது எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, ஜிம்முக்கு வர முக்காவாசி பேருக்கும் இதான் பிரச்சனை உண்டு. சரின்னு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லெக்குக்கு ட்ரெயின் பண்றது கூட பெரிய விஷயம் இல்ல, அதை முடிச்சிட்டு இந்த படியால இறங்கி வர வந்து படுத்ததான் தெரியும். அவன் செத்துட்டான்டா. அண்ணன் லோகின, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தொடக்கறியை முன்னிட்டு தம்பிக்கு ஒரு அட்வைஸ் தட்டி விட்டுட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை முடிச்சிட்டு சாப்பிட்டு நேத்து மாதிரி இன்றைக்கும் டிஜேக்கு சில புது வரவுகள். அது வேற ஒன்றும் இல்ல, டிஜேக்கு போற பேக்ரவுண்ட் லைட்ஸ் எப்படி மஜாவா இருக்கா? அனைத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி சிறப்பாக செட் பண்ணி பார்த்து விட்டு வெளியில போக வேண்டிய வேலை. எனக்கு என்னடா வேலை இருக்குன்னு யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம். நான் வேலைன்னு சொன்னது ஜூஸ் குடிக்க போறத. இன்றைக்கு வீடியோக்கு பாலியல் நண்பர் ஒருவரின் வருகை. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லயும் இப்படி ஒருத்தன் இருப்பான். சின்ன வயசுல இருந்து எங்களோடய சுத்துவான், இடையக்க காணாம போயிடுவான், பிறகு திருப்ப வந்துருவான். ஆனா இவங்கள்ட்ட தான் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு பொருளை வாங்கினாங்களா, நமக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று அந்த பொருளை மறந்துடணும், ரெண்டாவதும் அந்த பொருளை மறந்துடணும். இதை ஏன் இப்ப நான் இங்க பதிவிடுறேன்டா, இந்தா சிரிச்சிட்டே கையில கொண்டு வரேன் பாருங்க கோட். இது சுமார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால கொடுத்தது. இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் நான் ஏன் அப்படி சொன்னான். ஈவினிங் டைம் அப்படி அவனோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட்டுக்கு அக்காவுடன் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று விட்டேன். காரணம் இன்றைக்கு அக்கா ஊருக்கு போறாள், அதனால அவளை வழி அனுப்ப சென்றேன். அப்படி அவளுக்கு அங்க தேவையான திங்ஸை வாங்கி கொடுத்துட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு போயிட்டேன். வழக்கம் போல சாப்பிடுற கிரில்ல வாங்கி சாப்பிட்டு பத்திரமாக நானும் வீட்டை வந்து தூங்கிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.